ஓகே. இது வரைக்கும் 4 வீடியோ போட்டிருக்கோம். இது 5வது வீடியோ. இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் தொடர்ச்சியாக இதே மாதிரி போடணும்னு ஆசையாக எங்களுக்கும் இருக்குது. ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு 1.5 வாரம் கேப் விட்டோம், 1.5-2 வாரம் கேப் விட்டோம்னு நினைக்கிறேன். தாராளமாக கேப் விட்டோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள். ஸோ என்னென்னா கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ நான்ஸ்டாப் நியூஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் போடலன்னா என்னன்னா வணக்கம் போடுறது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான வணக்கம். கரெக்ட். இப்போ பேச போகிற படத்துக்கு நிச்சயமாக வணக்கம் முக்கியம். நாங்கள் இந்த படங்களை எடுத்து பேசுறதுக்கான காரணம், நாங்கள் எங்கள் பீரியட்ல அனுபவிச்ச அந்த படத்தை உங்களோட அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதை சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் ரிவ்யூவோ இல்லை அந்த படம் ரோஸ்டோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ட்ரைட்ஸ். அதாவது அந்த படத்தோட பாசிட்டிவா ஃபீல் பண்ண திங்ஸ் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணது தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் வந்து 1994 பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. 1994 பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா அந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா படமா, பொலிட்டிக்கல் சட்டையர்ன்றது பொலிட்டிக்கல் டிராமா. இன்னைக்கு நடக்கிற அந்த பாலிடிக்ஸுக்கும் நடந்ததுக்கும் அன்னைக்கு 1994லயே ஒருத்தனால கல்ட்டு மூவி எடுக்க முடியுது. கல்ட்டுன்னு இப்பெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. அந்த கல்ட்டுக்கான அர்த்தம் தெரியல. அதாவது அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்ப ஒன்றும் பெருசா பேசப்படுறதுல, ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு படம் மாசிட்டு சூப்பரான கதை, இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் படமே எடுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பாராட்டுவாங்க. அதுதான் கல்ட் மூவிஸ். அந்த கல்ட் மூவிஸ் லிஸ்ட்ல எப்பவுமே பொலிட்டிக்கல் டிராமான்னு எடுத்தீங்கன்னா இப்ப வர பொலிட்டிக்கல் டிராமாவுக்கும் அந்த கதை சாயல் இல்லாம வராது. அமைதிப்படைன்னு ஒரு படம், டைரக்டர் மணிவண்ணன் சாரோட பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஆமா, அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு வேற வேற. எல்லாத்துக்கும் மணிவண்ணன் சார் வில்லன் காமெடியன், அவர் ஒரு ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் தெரியாது என்னன்னா அவர் ஒரு பெரிய டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டரு. என்ன சொல்றது, 50 படம் தமிழ்ல மட்டுமே எடுத்திருக்காங்க டைரக்டர். ஃப்ரம் தி ஸ்கூல் ஆஃப் பாரதி ராஜா சாருங்கிறது இன்னும் எக்ஸஸான மேட்ரு. என்னன்னா எக்ஸஸ் கண்டென்ட் ஆட் பண்றது. பாரதி ராஜா சார் ஸ்கூல்ல வந்து மனோபாலா சாரு, மணிவண்ணன் சார், இவங்க எல்லாமே ஒரே டீமா வந்த குரூப். மணிவண்ணன் சார் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு. ஒண்ணுக்கு ஒண்ணு சாயல் இல்லாம மோஸ்ட்லி எடுப்பாரு. ஏன் இன்னைக்கு அமைதிப்படு எடுத்தோம்னா எலெக்ஷன் வரப்போகுது. அப்பத்த எலெக்ஷனுக்கும் இப்பத்த எலெக்ஷனுக்கும் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. தீம் ஒண்ணுதான், தீம் ஒரே தீம் தான். அந்த படத்துல வந்து சத்யராஜ் சார் வந்து டியூவல் ரோல். ஆமா, ஃபாதர் சன். ஆமா, அப்பா பையன் ரெண்டுமே பண்றாரு. இதுல வந்து அப்பதான் படத்திலே வில்லனா இருந்தாலும் ஒரே கேரக்டர் படம் முழுக்க கொண்டு போறது அப்பா கேரக்டர் தான். இந்த படத்துல நிறைய ஸ்டீரியோ டைப் உடைச்சிருப்பாங்க. என்னன்னா நீங்க என்ன சொல்றது, இந்த ஜாதகம் பாக்குறது, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, இந்த ஜாதி இதை வச்சு அரசியல் பண்றது, அத வந்து சீரியஸாவே இந்த படத்தை பார்க்காம இருக்கவங்களுக்கு ஓ நிஜமாலுமே இப்படி எல்லாம் அரசியல் பண்ணுவாங்களான்னு அந்த பீரியட்லயே ஒரு லேர்னிங் கொண்டு வந்தாங்க அந்த படத்துல. என்னன்னா இந்த படத்துல என்ன சொல்லுவாருன்னா, ஏங்க இந்த ஜாதியை வச்சிருந்தா மக்கள் ஆல்ரெடி மறந்துடுவாங்களா? அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு சீன்ல வந்து மக்கள் வந்து நம்ம சத்யராஜ் சாருக்கு ஓட்டு போட மாட்டேன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அடுத்த எலெக்ஷன்ல நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டான்ற நிலைமையில இருக்கும். அந்த டைம்ல வந்து பேசிட்டு இருக்கப்ப வர சீன் இது. சண்டை, அதாவது அவரோட அல்லகைங்க வந்து ஏதோ பேசிட்டே இருக்கப்ப டக்குன்னு அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. அதுல மறந்துடுவாங்க என்ன பேச வர்றது. உடனே ஏமணி இப்ப என்னமோ பேசிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சார் கேட்பாரு. உடனே வந்து ஐயோ சண்டை போட்டதுல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுதான். சண்டை போட்டா ஊருக்குள்ள ஒரு கலவரத்து உண்டாகுதுன்னு கரெக்டா அதே மாதிரி ஒரு பாடி, ஒருத்தங்க தாழ்த்தப்பட்டவங்களோட பாடி இருக்கும், அதை வச்சு ஒரு அரசியல் சீன் எனக்கு தெரிஞ்சு லைவ்ல நடக்கிறது அப்படி அப்பட்டமா போட்டு உடைச்சிருப்பாரு. என்ன சொல்றேன், அந்த சாதிக்காரன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லி
ஏனுங்க இதெல்லாம் பண்ணா ஓட் போடுவானுங்களா? ஆட மறந்துடுவானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கொங்கு தமிழ்லயே போட்டு ஆக்சுவலி அது வந்து பல்லடம் சைட்ல நடக்கிற மாதிரி இருந்ததுனால கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் நல்லா சத்யராஜ் ரொம்ப மிரட்டி விட்டுருப்பாரு அந்த கொங்கு ஸ்லாங்ல. என்றா மணிய மறந்து அது ரெண்டு எதை சொல்றதுன்னா பூஸ்டப் சீன்லாம் நிறைய இருக்கு. பூஸ்டப் சீனுங்கிறத விட அதெல்லாம் நீங்க நோட் பண்றதுன்றது டெம்ப்ளேட்டாவே எடுக்கலாம். அதெல்லாம் நிறைய டெம்ப்ளேட் இருக்கு. வடிவேல் சாரோட காமெடி எல்லாம் டெம்ப்ளேட்டா வச்சிருக்கிற மாதிரி இது வந்து மணியன் சாரோட ரைட்டிங்ல இன்டெலெக்சுவல் காமெடின்னு சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவல் காமெடின்ற மாதிரி கரெக்டா. ஆக்சுவலி இந்த கதையில வந்து அப்பா பையன் வந்து ஃபயர் ஃபைட்டரா இருப்பாரு. இல்ல அவர் வந்து ரிசர்வ் போலீஸ்ல ரிசர்வ் போலீஸ். ஓகே சாரி, ரிசர்வ் போலீஸ்ல இருப்பாங்க. ரிசர்வ் போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கும். பொண்ணு வாக்கு போற இடத்துல உங்க அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு விட்டுருவாங்க. அங்க இருந்த அமாவாசையா ஆரம்பம். அமாவாசையா ராஜராஜ சோழன் இந்த சோழர் ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, எவனோ ஒருத்தர் இப்ப ஏதோ ஜாயின் பண்ணாங்க. ஓ சோழர் இந்த என்ன சொல்றது, இந்த கல்யாணம் ஆகும் போகும்போது புதுசா இன்னொருத்தனுக்கு நம்ம குரூப்ல எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிரும், இன்னொருத்தனுக்கு கடைசி இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த டைலாக் ஆளாவே இருக்க முடியாது. அதுல காட்டுவாங்க ஓப்பனிங் சீன்ல வந்து இவங்க அப்பா வந்து எப்படி உங்க அப்பானா எப்படி காட்டுவாங்க, அவன் வந்து இப்படி அப்படின்னு பெரிய ஆளா மாசா கெத்தெல்லாம் காட்டுற இடத்துல டப்புன்னு பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தேங்காய் பறிக்கிட்டு இருப்பாரு. பனியனை பார்த்துட்டு என்ன உன் பேர் என்ன, அமாவாசைங்க. அமாவாசையா ஏன்டா தேங்காய் கேக்கல இருந்து பறிக்குங்க. அப்புறம் சாப்பிடணும் இல்லைங்க, காலையில இப்படி தாங்க ஒரு நாய் கூட சண்டைங்க, நாய் கொண்டு. அதாவது ஒரு டிபிக்கலான ஒரு ஹியூமன் மைண்ட் செட்டை அழகா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. கொண்டு ஒரு மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு அது அழகா சொல்லிருப்பாங்க. கொண்டு வர்றதானுங்க நான் பொழைக்கணும்னு மனசுல கொண்டு நான் அத சீரியஸா சொல்லியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். அது ஒரு நக்கலா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது, வாழைப்பழத்துல ஊசி இல்ல ராடே இறக்கி விட்டுருப்பாங்க. அதுல சொல்லுவாரு என்னன்னா, கொன்னோட வேணுதானுங்க, மனுஷனா இருந்தா என்னங்க நாயா இருந்தா என்னங்க, எதுவா இருந்தாலும் கொண்டு நம்ம வாழணும்னா கொண்டு. அப்புறம் என்ன உன் லட்சியம், அந்த அரண்மனை எப்படியா சொந்தமாக்கி. ஏங்க அரண்மனை தெரியுமாமா என்ன, அந்த அரண்மனைக்குள்ள ஒரு இல்லைங்க வேலை வாங்கலாம், அங்க ஏதாவது வேற அதுவும் இல்லைங்க, வேற அரண்மனைக்கு விலைக்கு வாங்கிருந்து அட ஆசைப்படலாம் அமாவாசை பண்ணலாமா. இதுலயும் ஒரு மோட்டிவேஷனல் டைலாக் வந்து என்ன சொல்றது, நம்ம ஊர்ல முடியாதுன்னு நினைச்சதுனால வரைக்கும் நிலா சோறு சாப்பிட்டு வெள்ளைக்காரன் நினைச்சதுனாலதான் நிலால போய் இது வந்து இன்டெலெக்சுவலா பாசிட்டிவா எடுத்துக்கிறது. சயின்ஸை வச்சு இங்க நான் இன்னும் இப்படியேதான் இருக்கிறேங்க, அவெல்லாம் மேல போயிட்டு இருக்காங்கன்றது அப்படியே சப்பு 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 சப்புன்னு தலைவன் பூர போக்குல ஒரு சொருசொரிப்பான். அப்படியா சரிவா நம்மளோட வேலை சேர்ந்து ஏன் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தேன், அவன் வேற கட்சியில வேற கட்சியில போய் கட்சி தாவறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எப்படி கட்சி தாவல் நடக்கும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாரு. அதுவும் அதுக்கப்புறம் இல்ல எலெக்ஷன் டைம்ல அதுக்கப்புறம் மணிமாறன் அவரு கூட மணிவண்ணன் சார் கூட சுத்துவாப்புல மைக்க பிடிச்சி பேசுறதுன்னு. இந்த கேரக்டர் நோட் பண்ணிருக்கியா, இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு, இந்த பேச்சு திறமை இதெல்லாம் பேச்சு திறமை இது மோஸ்ட்லி வந்து நான் ரீசெண்டா ஹிட்லர் புக் வாசிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு சடனா வந்துச்சு. பேச்சு திறமை அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, பேசியே ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கறது இருக்கு. பேசியே அதே படத்திலேயே கூட ஒரு டைலாக் வரும், பேசியே ஆட்சி பிடிச்சவங்க இருக்காங்க. அதே எல்லாரும் போற போக்குல எல்லாரையும் ஒரு வாரி விட்டுருவாங்க. கண்டிப்பா எல்லாரையுமே அதை யாரெல்லாம் வந்து பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரையுமே ஒரு வாரிடுவாங்க. என்னன்னா பேசியே ஆட்சி. அந்த ஒரு ஸ்டேஜ் லைட் போட போனவர் இந்த ஸ்டேஜ்ல லைட் போட போயிருப்பாப்ல, பிரச்சனையாயிரும். அவன் பேசுறவன் ஒழுங்கா பேசாதனால இவரு உள்ள புந்து சண்டை வந்து பெரிய பிரச்சனை. இவரு பிடிச்சி என்னென்னமோ பேசுவாப்புல, வீரபாட்டிய போட்டு எல்லாம் பெரிய பேச்சாளர் ஆயிடுவாப்புல. பேச்சாளர் ஆயிட்டு அப்புறம் பை எலெக்ஷன் இல்ல எலெக்ஷன் வேற மணிமணி அப்பதான் போய் ஊசி போயிட்டாரு.
நீங்க ஏன்னா இவனெல்லாம் உங்க செருப்பு எடுத்துக்க உங்க பக்கத்துல யாராவது நின்றுட்டு இருப்பாங்க. அமாவாசை நீங்க ஐயோ நான் அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு நடிக்கிறது. அமாவாசைன்னு அந்த பிரச்சார வாகனத்துல ஏறி அமாவாசை நாகராஜ சோழன் இல்லைங்க, நம்ம பேரு அமாவாசை இல்லைங்க, நாகராஜ் சோழன். சோழன் பரம்பரை. ஆமா சோழன். சரி போற என்ன கண்ணை வெடிக்க போறாங்க, என்ன ஜீன் எடுத்து சோழன். அதுவும் கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன். இது என்னது எலெக்ஷனுக்கு தாக்கல் மனு பேருங்க நாகராஜ சோழங்க. எம்ஏ ராஜராஜ சோழனோட லாஸ்ட் வன்சாரியில வந்து இளவரசன். நிறைய அரசியல்வாதிகளை புழுகாட்டி முட்டைங்கிறது வந்து அது சட்டையரா அப்படியே சொல்லிடுறது போட்டு தலைவன் தாக்கு தாக்கிருப்பான். சரி அதோட முடிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்ட் பண்ற டைம். ஆமா இதுல கதையா பாத்தீங்கன்னா அவரு கஸ்தூரி ஏமாத்திடுவாரு. அதுல பிறந்த பையன் தான் அந்த பையன் சத்யராஜ். அத சொல்ற பிளாஷ்பேக்குள்ள தான் அது கூட இருக்கும். அது அதுலதான் இது அந்த பிளாஷ்பேக்ல தான் இது வரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லும் போது அதெல்லாம் வேற லெவல். வெளில போய் சிகரெட் பத்த மரியாதைங்கன்னு ராஜராஜ சோழர் 500 சீட்டு. சரி சரி அவரோட இதுவே மாறும். ஆமா அப்புறம் அப்படியே அந்த இன்னி வரைக்கும் வெறும் ஒரு சேரு ஒரு ஹியூமன் ஒரு ஆட்டிடியூட் டிஃபரன்ஸ் இன்ச்சா அந்த கடைசியில ராஜராஜ சோழன் 20,000 ஓட்டு ஜெயித்தார் அப்படின்னு அப்படி அந்த சிகரெட்டை பத்தி கீழே ஊதுறதுக்கு ஊதிட்டு இப்ப வந்து அது மேல விடுவாரு அப்படியே காலாட்டாரு கால் மேல கால் போட்டு பண்ணிவனுங்க. அமாவாசை இல்ல அமாவாசை கால் படுதுன்னு படுதுங்களா? அப்ப கொஞ்சம் நோம்பு நிக்க வேண்டியதான். என்ன அமாவாசை அமாவாசை இல்ல நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ பேசிட்டு அப்படியே பக்கத்துல அந்த பொண்ணு மேல கைய போடுவாரு. அட நீ 20,000 ஓட்ட லீடிங் தான்ப்பா, ஏனுங்க வச்சுக்கலாங்களா? வச்சுக்கலாம் ஊட்டிக்கு தனியா தான். அது நல்லா ஊட்டி தனி தியாகு கத்திட்டே வருவாரு அந்த இடத்துல. தியாகு சொல்லு எங்க ஊர் பெட்டி ஓபன் ஆகட்டும்டா, அங்க உங்க ஊர்ல தான்டா. ஐயோ ஏமாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரோட சுயரூப மாறிடும். அப்புறம் எப்படி அவர் வந்து கேப்சர் பண்றாரு, அதாவது யார வேணாலும் போட்டு தள்ளுறது. ஆமா அந்த அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட கதையா தான் இருக்கும். இப்ப இதுல வந்து முழுக்க என்ன சொல்றது திராவிட கொள்கைகளை நிறைய எடுத்திருப்பாரு. திராவிட கொள்கைகள் மணிவண்ணன் சார் வந்து பெரிய ரெஸ்ட். அவர் வந்து திராவிட கொள்கைகள்ல கடைசி வரைக்கும் சொல்லியிருப்பாரு. ஒன்றும் இல்லை அந்த சீன்ல வந்து இப்போ ஒரு அவங்க கிளைமேக்ஸ்குள்ள என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் இந்த ராசி இந்த நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா, இந்த பொண்ணு சின்ன இந்த வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணீங்கன்னா தான் நீங்க சிஎம் ஆக முடியும் பொழைக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருவாங்க. தூக்குனா கடைசியா பையன் பார்த்த பொண்ணு, பையனை பார்த்த பொண்ணு அந்த ரேஞ்சுக்கு வந்துரு. வந்து உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோசியம் உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது அப்படின்னு. என்ன கண்டானு உயிருக்கே கண்டம் இருக்குதுன்னு. சரிங்க ஜோசியரை உங்க நேரம் நல்லா இருக்குது அப்படியா எடுத்து ஒரே போட்டு போட்டேன். என்ன நேரம் நல்லா இருக்குதுன்னா செத்து போயிட்டான். ஒரே போட்டுல போட்டு செத்து. மூட நம்பிக்கை தேவையில்லை. மூட நம்பிக்கைன்றதோட ஜாதகம் பாக்குறத வந்து இதெல்லாம் எல்லாமே கடவுள் சித்தம். எதுவுமே உங்க இயற்கையின் சித்தம். கடவுள் சித்தம் கூட கிடையாது, இயற்கையின் சித்தம் தான். ஒரு நிமிஷத்துல ஒண்ணும் கிடையாது. என் ஆயில் ரொம்ப கெட்டின்னு தப்பு சொல்லுவாரு, கெட்டின்னு சொன்னே சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் 2-3 ஆக்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருப்பாரு. ஒண்ணு சார் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஸ்மோக் பண்ணிடுவாரு. ஒரு பஃப் உள்ள இழுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி முழுங்கிட்டு அதுக்கப்புறம் புகை விடுவாரு. இது ஒன்றும் பெரிய செலிப்ரேட்டட் ஆர்ட்டான்னு தெரியாது. பட் அந்த இதுக்கு அதை பண்ணணுங்கிறது பெரிய விஷயம் தான். அப்படின்னு இத்தனைக்கு அது அப்பெல்லாம் பிலிம், டிஜிட்டல் கிடையாது. கட்டு போட்டு எல்லாம் பண்ண முடியாது. முழுக்க இது எல்லாமே பிலிமு.
மறுபடியும் மொட்டை அடிச்சுட்டு வருவாரு, ஃபைட் பண்ணுவாரு, எல்லா வேலையும் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு கம்ப்ளீட் பிளாக் பஸ்டர் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சட்டையர். சரி, கடைசியா யாரடா கட்டின மொண்டாட்டியோ போட்டு அம்மாங்க, அட அம்மா தான் போட்டுரு, வேற என்ன பண்றது, ஒய்ஃபே போடு. ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு ஒய்ஃபை கூட கொல்றது, யார வேணா, ஒய்ஃப் இல்ல யார வேணா கொல்லணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் டிராமா போனா அதான். ஆமா, ஐ திங்க் யூடியூப்ல அவைலபிள். யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. முக்கியமானது இதுல சாங்ஸ் இளையராஜாவா? இளையராஜா எனக்கு இந்த படத்துல இதுல வந்து அவ்வளவு கேட்சியா சாங்ஸ் இருக்கு. பிஜிஎம் மட்டும்தான், பிஜிஎம் மட்டும்தான். அது கேட்சியா இருக்கும். பிஜிஎம் வந்து அந்த சீட்ல உட்கார்றது சீன்ல இருந்து, அதுக்கப்புறம் அந்த லவ்க்கு அந்த ரஞ்சிதா மேடத்துக்கும் உங்களுக்கு அந்த லவ் சீக்வன்ஸ்ல அந்த அந்த பிஜிஎம் வயசுல அந்த ஏமாத்துறது, இது அல்வா கொடுத்து ஏமாத்துறது, ஐயோ மறந்துட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் பாரு. இந்த படத்துல முக்கியமான சீன் ஒண்ணு இருக்கு, அல்வா சீன். இந்த பர்த்டேக்கு அல்வா கொடுக்கறதுங்கிற ஒரு கான்செப்டே வந்து இந்த வழக்கமா என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் கேக் வெட்டுறது, அல்வா கொடுக்குறோம்னு சொல்றது வந்து அல்வா கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அல்வா கொடுக்கறது பர்த்டேக்கே கொடுத்து அது ஒரு மயக்க மருந்து கலந்து அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிற ப்ராசஸ். ஆனா ஏங்க எல்லாரும் பர்த்டேக்கு கேக் கொடுப்பாங்க, அப்பவே இண்டிகேஷன் நான் எப்போ எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துதாங்க பழக்கம். அல்வா கொடுக்கறதுங்கிறது ஏமாத்துறதுன்றது அதுதான். அது அந்த இடத்துல இருந்து அல்வா கொடுத்தது அந்த அல்வா சீன்னால. அதுல அந்த வாசுன்னு வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவருக்கு பேரு அல்வா வாசுன்னு பேரு. வாசு சார் வந்து அல்வா வாசுன்னு வடிவேல் சார் டீம்ல எல்லாத்துலயுமே வந்து இப்ப ஒரு உயிரோடு இல்ல. ஸோ இறந்துட்டாரு, உடம்பு முடியாம இருந்தாரு, இறந்துட்டாரு. ஸோ வாசு சார் வந்து அல்வா வாசுன்னு பேர் வர்றதுக்கு அந்த சீன் அப்படி சொல்லுவார் சத்யராஜ் சார் சொல்லுவார் என்னன்னா, வெளியில ஆட்டி சொல்லுவேன், நான் அப்படியே சொல்ல மாட்டேன், எப்பயாவது தண்ணி கிட்டி போட்டு அப்படியே வளர்ந்தாலும் வரும், நானும் ஒண்ணு தண்ணியை போட்டு அப்படியே கொண்டு போட்டுரு, கொஞ்ச நாள் கொண்டு ஓடணும் அப்படியே அந்த முகம் மக்களா மிரட்டுறதாகட்டும், அதெல்லாமே நல்லா இருக்கும். ஒரு ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் டிராமா படம் பார்க்கணும் வித் ஒரு சின்ன காமெடி, சின்னதை விட நேச்சுரல் சீக்வன்ஸோட ஒரு எமோஷனல் கண்டென்ட் ப்ராப்பர் பொலிட்டிக்கல் டிராமாவோட பார்க்கணும்னா அமைதிப்படை ஒரு பெரிய சாய்ஸ். இன்னைய வரைக்கும் சத்யராஜ் சார் கேரியர்ல ஒரு சத்யராஜ் சாரே எல்லாம் பண்ணியிருப்பாரு, காமெடி சுந்தரராஜன் சார் இருப்பார், பட் இருந்தாலும் மொத்த பேர்டனையும் சத்யராஜ் சாரே டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. காமெடி, ஆக்ஷன், ஹீரோயிசம், எல்லாமே பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு அமாவாசை அந்த கேரக்டரைசேஷன் ஆரம்பத்துல ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்துகிட்டு அப்புறம் வளர்ந்து வர்றது, ஆமா எல்லாம் மட்டும் கடைசியில இந்த சாகுறப்ப கூட எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் நமக்கு அந்த பதவி கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாம் இருந்துட்டு கடைசியில அந்த பொண்ணையும் புள்ளையும் ஒண்ணு சேர்த்துக்கிற மாதிரி அந்த அச்சதை போட்டு இது பண்றது நல்லா எந்திரிப்பாரு, ஐயோ மறுபடியும் சுட போறானு நல்லா இரு நீயாவது நல்லா இரு அப்படின்னு போட்டு படுக்கிறது, அது நல்லா இருக்கும். ஸோ இந்த படமும் யூடியூப்ல அவைலபிள் இருக்கு, அதை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், பாருங்க. டெஃபினட்டா இந்த படத்தை பாருங்க, ஏன்னா இந்த டைம்ல நீங்க பாருங்க, இந்த டைம்ல ஏன்னா மைபி மேல எலெக்ஷன் வந்துடலாம், இந்த டைம்ல பாருங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு புரிதலே வரும். நீங்க இந்த சோசியல் மீடியா அரசியலே நம்பிக்கிட்டு இருக்கீங்க, எனிவேஸ் ஓகே, அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட். பட் இது பொலிட்டிக்கல் ட்ராமான்றதுனால நீங்க இது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 70, 80, 90 இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா தெரிஞ்சு டெஃபினட்டா ஃபேவரட்டா தான் இருக்கும். தெரிஞ்சிருக்கீங்களோட ஃபேவரட்டா தான் இருக்கும், மொரட்டு ஃபேவரட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் படம் என்னன்றது நம்ம இன்னும் பேசிக்கல, பார்த்துட்டு சொல்லி போட்டுருவோம். நெக்ஸ்ட் வீக்ல போடுறோம். இனிமே முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் லேட் ஆகும். நம்ம இதுல ஒரு வீடியோ நல்ல தரமான இது ஒண்ணு வந்துடும். ஓகே, தேங்க்யூ. நான் ஸ்டாப் நியூசன்ஸ். வணக்கம்.